உட்காந்து வச்சு சாத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது பட்டினத்தார் பக்கத்துல உட்கார்ந்தாராம். அவரும் அழுதாராம். பக்கத்துல உள்ள கேட்டிருக்கேன், ஏண்டா நீ ஒரு சாமியாரு சம்பந்தம் இல்லாம இங்க வந்து அழுகுறிய? அவர் சொன்னாரா, இன்னைக்கு செத்தவனை பார்த்து நீங்க அழுகுறிய, இந்த பாவம் நாளைக்கு சாக போற ஜென்மங்க, நீங்களும் சாக போற நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன் சொல்லி பட்டினத்தார் உலகத்தில் எதுவும் சொந்தமில்லை என்று சொல்லி நல்லா செஞ்சுக்குமா, சைவ வழிபாடு மட்டுமே இறைவனுக்கு உகந்தது. அதுக்காக எந்த கோவிலையும் கிடா வெட்டக்கூடாது ஆடு வெட்டக்கூடாது தகுதி சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. இரண்டு விதமான வழிபாடு, ஒன்று அகோர வழிபாடு, இந்த ஒரு சாந்தமான வழிபாடு. நல்லா தெரிஞ்சுக்கணும், கிடா வெட்ட கோயில்கள்ல அந்த சாமி பாவத்தை போக்காது, கேட்ட வரத்தை கொடுக்கும், உங்க போகும்போது கூட துணைக்கு வரும். இது குலதெய்வம். கிடா வெட்டக்கூடிய கோவில்கள்ல கேட்ட வரத்தை சாமி கொடுக்கும், நம்ம கூட போகும்போது துணைக்கு வரும். இது குலதெய்வம். ஆனால் புண்ணிய தெய்வம் எது தெரியுமா? சைவ வழிபாடு சிவனும் பெருமானும் பிரமனும் மகாலட்சுமியும் இது போன்ற தெய்வங்கள் புண்ணியத்தை தரக்கூடியவர்கள். நம்ம பாவம் செஞ்சோம், சைவமா இருந்து பாவ மன்னிப்பு கேட்டா புண்ணியம் தரும். முடிச்சிட்டீங்களா? இன்னொன்னு இருங்க, பேசிக்கிட்டே போவீங்க. பேசு. ஆடு மாடு கோழிக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா? தாவரத்துக்கும் உயிர் இருக்கு, அது வளரும். செடி கொடிக்கும் உயிர் இருக்கு, உயிர் இருக்கனாலதான் அது வளருது, வருது. அப்ப நீங்களும் உயிரை கொண்டுதான் சாப்பிடுறீங்க. என்ன இல்ல? யார் சொன்னது? என்னையெல்லாம் அறிவா பேச நீங்க கேட்க கூடாது. செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கு, இது அறிவியல் தெரிஞ்ச விஞ்ஞானிகளாகப்பட்ட படைக்கக்கூடிய இறைவனுக்கும் தெரியும். அப்ப நீங்களும் உயிரை கொண்டுதான் திங்கிறீங்க. சைவம்னு சொல்லக்கூடிய நீங்களும் ஒரு செடி கொடிகளுடைய உயிரை கொண்டுதான் நீங்களும் திங்கிறீங்க. அதே மனிதனாக கூடிய ஆடு மாடுடைய உயிரை கொண்டு, ஏன்னா கொண்டால் பாவம் தின்னால் போச்சு அப்படிங்கறத சொன்னது இறைவன் தான். அப்படிங்கிற பொழுது இந்த கடை ஏன் வெட்டுறாங்க தெரியுமா கோவில்கள்ல? நீங்க சொல்றீங்க புண்ணிய பாவம் போகாதுன்னு. பாவம் போறதுக்கு தான் கடாவை கொண்டு போய் ஏன் கோயில வெட்டுறாங்க அப்படின்னா, மனிதனாக இருந்து தான் செய்த பாவத்திற்கு பள்ளி கொடுப்பதின் நிமித்தமாகத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் வாழும் காலத்தில் என்ன பாவங்கள்லாம் செஞ்சாங்களோ அந்த மறுஜென்மத்துல அந்த கடாவாக மாறி அந்த கடாவாக இருந்து தன்னுடைய உயிர் பலியை கொடுப்பதுக்கு தான் பாருங்க இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போய் அந்த கடா. ஆனா இது நல்ல விஷயம்தான். ஆனா வெற்ற கடாவை சாப்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தவறுலான விஷயம். ஏன்னா பழி கொடுப்பது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு. அந்த பழிகளை நிவர்த்தி செய்தது கொடுத்தது நம்மளே தின்னோம்னா மறுபடியும் அந்த பாவம் நம்மளைத்தான் வந்து சேரும். இது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. அதனால கடா வெட்டக்கூடியதை ஏன் ஒரு இதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மனிதர்களாக இருந்து பாவத்தை செய்த பொழுது இறைவனுக்கு தன்னை பழி கொடுக்க வேணும்னு சொல்லிதான் அந்த கடாவை கொண்டு போய் பழி கொடுக்குறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நீங்களும் செடி கொடியாகிய உயிரை கொண்டுதான் சாப்பிடுறீங்க, நாங்களும் ஆடு மாடு கோழி நினைச்சக்கூடிய உயிர்களை கொண்டுதான் மக்களாக கூடியவங்களும் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டது அர்ஜுனை நல்லவனா கெட்டவனா? நல்ல விஷயம். பசுமாட்டு பாலை கறந்து குடிக்க அது ஒரு அர்த்தம் நீ சொல்ல வர. பசுமாட்டுல பாலை மட்டும்தான் குறைக்கணும், பசு வெட்டி நாங்க சாப்பிடல. பசுக்கு இறை போட்டு அதன் மூலமாக, அதனாலதான் பசுமை தெய்வம்ங்கிறோம். கத்திரிக்காய் புடுங்கித்தையும் சாப்பிடுறேன், எவன் வேரோட புடுங்கி சாப்பிட மாட்டேன். கீரையை அறுத்து வேரோட இவனை அறுக்க மாட்டேன், மேல அறுத்து மென்கொள். நல்லா பேசுறீங்க, பேசுறதுல கெட்ட விஷயத்த பேசிக்கிட்டு. அர்ஜுன கெட்டவனா நல்லவனா? ஒரே விஷயத்த சொல்லிடுறேன், அர்ஜுனன் கெட்டவன். கர்வம் பிடிச்ச அர்ஜுனுக்கு, இந்த கர்வத்தை ரொம்ப நாள் கர்வம் அடக்குறதுக்கு பார்த்தேன். யாரு? கிருஷ்ணன். என்னாச்சு? முடிஞ்சுச்சா இந்த விஷயம்? அர்ஜுனன் கையில் உள்ளது காண்டிவ வில்லு. இந்த வில்ல என்ன பண்ணுவேன், யாரு குறைச்சு பேசினாலும் அவங்கள கொல்லுவேன். ஒரு நாள் தருமன் குறைச்சு பேசுறேன், அண்ணனை கொல்லணும். அர்ஜுனே பார்த்தேன், அண்ணனை கொல்ல முடியாது. அப்ப நம்ம தற்கொலை பண்ணணும். தற்கொலை பண்ண போறேன். கிருஷ்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா போற அர்ச்சனா? தற்கொலை பண்ணாத, நான் இருக்கும்போது உன்னை தற்கொலை பண்ண விட்டுருவேனா? பயப்படாத, உன்னை நான் காப்பாத்திருவேன் என்று கிருஷ்ணாகப்பட்டவன் அர்ச்சனை பார்த்து சொல்றேன். நீ ஏன் முடிக்கிறமா? கொலையும் செய்வாள் பத்தினி. பத்தினி கொலை செய்ய மாட்டான். பத்தினி எவ்வளவு கொலை செய்வாளா? கெட்டவ கெட்ட புருஷனை தூக்கி போட்டு அம்மிக்கரை வச்சு கொள்ளுவா. அப்புறம் ஏன் சொல்லி வச்சீங்க? கொலையும் செய்வாள். எவனாவது சொன்னா அதுக்கு நம்பிட முடியுமா? விளக்கம் நீங்க நான் சொல்றேன் விளக்கத்தை. ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆணவத்து முறை காட்டாத. அர்ஜுனனுக்கு அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாராம், நீ தற்கொலை தானே பண்ணணும், மேடையில ஏறு. 1 மணி நேரம் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறான்டாராம். அர்ச்சனை ஒண்ணும் புரியல. 1 மணி நேரம் அவனை பத்தி பேசுறேன். கீழே இறங்கி வந்தேன், நான் தற்கொலை பண்ணு கேட்டேன். கிருஷ்ணன் சொன்னாராம், உன்னை பத்தி 1 மணி நேரம் நீ பேசிட்ட, நீ செத்து 1 மணி நேரம் ஆச்சுடா.
எவன் ஒருவன் தற்பெருமை பேசுறானோ அவன் தற்கொலைக்கு சமம் சொன்னாராம். அப்பதான் அர்ஜுனுக்கு புத்தி வந்துச்சான். அதே போல இந்த இடத்துல நல்லவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும். ஆட்டாதம்மா ஏமா ஆட்டாதம்மா, ஆட்டாதம்மா ஆறுபட வீட்டுக்காரே அழகான வேலைக்காரே, ஆறுபட வீட்டுக்காரே அழகான வேலைக்காரே, பாருமா காதலுக்கு கை கொடுத்தா பாருமா, ஆட்டாதமா ஆட்டாதமா ஆட்டாதமா. அம்மாவுக்கு அதுல போனாரு, புத்தியில போனாரு. ஒரு சாமி சொன்னா கேட்டுக்கிட்டா நல்ல பிள்ளை, புத்தி சரியில்லாம தானே ஆடுற. விடிஞ்சா அம்மாவாசை, அதை அப்படித்தான் பேசும். அம்மாவுக்கு